டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் சிபிஐ அதிகாரிகள் போல் நடித்து பொதுமக்களிடம் பணம் பறித்த 5 பேர் கொண்ட கும்பலை ராணிப்பேட்டை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் மத்திய அரசு அதிகாரிகள் என மிரட்டி லட்சக்கணக்கில் பொதுமக்களிடம் பணம் மோசடி செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய சைபர் கிரைம் போலீசார் 5000த்திற்கும் மேற்பட்ட செல்போன் எண்களை ஆய்வு செய்து ஆந்திராவை சேர்ந்த 5 பேரை கைது செய்துள்ளனர். இந்த கும்பல் ஒரே ஆண்டில் 500க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை பயன்படுத்தி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பலரை குறிவைத்து மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. தற்போது அந்த கும்பலை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே வடமாநில தொழிலாளர்களை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். கும்மிடிப்பூண்டியில் பணிபுரிந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த லலித் நாராயணன் தாக்கூர் மற்றும் சஞ்சித் மண்டல் ஆகியோர் வேலை முடிந்து பைக்கில் திரும்பிச் சென்றபோது பூவலம்பேடு அருகே அவர்களை வழிமறித்து தாக்கிய ரவுடிகள் தினகரன், கௌதம், விஸ்வா ஆகியோர் கத்தி முனையில் அவர்களிடம் இருந்து 5000 ரூபாய் மற்றும் செல்போனை பறித்து சென்றனர். புகாரின் பேரில் பாதிரிவேடு போலீசார் ரவுடிகள் 3வரையும் கைது செய்து ரொக்கம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்திராபுரி அருகே வேகமாக சென்று கொண்டிருந்த கார் திடீரென குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து காரில் பொருத்தப்பட்ட டேஷ்கேமில் அப்படியே பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி லட்சுமி, சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காஞ்சி காமாட்சி அம்பாள் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மேளதாளங்கள், வேத பாராயணங்கள் முழங்க பெண்கள் கோலாட்டம் ஆடிவர ராஜ வீதிகளில் வலம் வந்த காமாட்சி அம்மனை வழி எங்கும் பக்தர்கள் வணங்கி வழிபாடு செய்தனர். வனத்துறையினர் பாதுகாத்து பராமரித்த 74 கடல் ஆமை குஞ்சுகள் மணப்பாடு கடற்கரையில் பத்திரமாக விடப்பட்டன. திருச்செந்தூர் அருகே மணப்பாடு கடற்கரை பகுதியில் டிசம்பர் முதல் மார்ச் வரை முட்டையிடும் அரிய பங்குனி ஆமைகளை பாதுகாக்க முடிவு செய்த வனத்துறையினர் மீனவர்களுடன் இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு 1068 முட்டைகளை சேகரித்து பொறிப்பகங்களில் பாதுகாத்தனர். அவற்றில் இருந்து வெளிவந்த 74 குஞ்சுகளை மாவட்ட வன அலுவலர் இளையராஜா உத்தரவின்படி பாதுகாப்பாக கடலில் விடுவித்தனர். பழவேற்காட்டில் கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவது குறித்து வனத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலோர பகுதியில் முகத்வாரம் முதல் காட்டுப்பள்ளி துறைமுகம் வரை கடந்த சில நாட்களாக கடல் ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி வருகின்றன. இனப்பெருக்க காலத்தில் கரைக்கு வரும் ஆமைகள் மீன்பிடி வலைகளில் சிக்கி இறக்கின்றனவா அல்லது கடலில் கலக்கும் ரசாயன கழிவுகளால் இறக்கின்றனவா என்பது குறித்து பிரேத பரிசோதனை அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே புலி தாக்கி பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னக்காடி மந்து பகுதியைச் சேர்ந்த புஷ்தால் குட்டன் என்பவர் தோட்ட வேலைக்கு சென்று வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. உறவினர்கள் அவரை தேடி வந்த நிலையில் காடிமந்து அருகே வனப்பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் மற்றும் வனத்துறையினர் விசாரணை நடத்தியதில் புஷ்தால் குட்டன் புலி தாக்கி உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் வனவிலங்கு தாக்குதல்களுக்கு நிரந்தர தீர்வு காண கோரி பழங்குடியினத்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தஞ்சையில் புதிய மீன் சந்தைக்கான வாடகை நிர்ணயத்தை எதிர்த்து மீன் சந்தையை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தஞ்சை கீழவாசல் பகுதியில் புதிய மீன் சந்தை கட்டப்பட்டு வரும் நிலையில் கட்டிடம் முழுமை அடையாமல் டெண்டர் விடப்படுவதாகவும் ஒரு கடைக்கு 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் மற்றும் மாதம் 15,000 ரூபாய் வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த அவர்கள் டெண்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்காலிக மாநகராட்சி மீன் சந்தையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருவாண்டார்கோவில் அருகே சுற்றுலா வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலம் சேதமடைந்துள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக மேம்பாலத்தில் பேரிகார்டு போடப்பட்டுள்ளது. இந்த பேரிகார்டை கடைசி நேரத்தில் கவனித்த சுற்றுலா வேன் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்தார். இதனால் சுற்றுலா வேனானது மேம்பாலத்திலேயே தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வேனில் இருந்த சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். பேரிகார்டில் ஒளிரும் பட்டைகள் இல்லாததே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. $2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.